யாழ்ப்பாணத்தில் ஒரு மாணவி, அந்த மாணவியினுடைய வயது 14 வயது, 2வது மாடியிலிருந்து குதிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படியான முடிவெல்லாம் எடுக்கிறாங்கண்டு. இது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முதல் ஒரு தாய் ஒருத்தவங்க கதறி அழுகிறாங்க. எங்க? மன்னார்ல. ஏன் தெரியுமா? அந்த தாயினுடைய மகனுக்கு வயசு 34. அந்த மகன் உயிரோட இல்லை. அந்த மகனை போலீஸ் அடிச்சே கொலை செய்திருக்கிறாங்கன்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை தாய் வைக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்தையும் இந்த மாணவி ஏன் குதிச்சிருக்கிறாங்க, இந்த 2 விஷயத்தையும் தான் நான் உங்களோட கதைக்க போறேன் இன்றைக்கு. ஆனா இலங்கை நாட்டில் ஏதாவது செய்திகள் கதைக்கணும் செய்திகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொட்டி கிடக்குது. ஆனா அந்த எல்லா செய்தியையுமே எல்லா ஊடகமும் எல்லா தொலைக்காட்சியும் எல்லாருமே கதைப்பாங்க. ஆனா இது போல ஏதாவது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய ஒரு மாணவி குதிச்சிருக்காங்க. இல்லைண்டா ஒரு தாய் நீதி கேட்டு தன்னுடைய மகனை போலீஸ் அடிச்சு கொலை செய்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை வச்சா இதை கதைக்கிறதுக்கு பெருசா முன்வர மாட்டாங்க. ஆனா நான் முன்வருவன், நான் கதைப்பேன். இப்போ முதலாவது இந்த தாய் ஏன் அழுகிறாங்க, இதுக்கு பின்னுக்கு என்ன சம்பவம் இருக்குது, இதை நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா இலங்கையில மன்னார் என்ற சொல்ற மாவட்டம் இருக்கு. அந்த மன்னார் மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நேற்றைய தினம் நடந்திருக்கு. என்னண்டா அங்க மன்னார்ல பேசாலை என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல அந்த போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்கடா, நேற்றைய முன்தினம் அதாவது வியாழக்கிழமை பின்னேறம் 2 பேரை படுபயங்கரமா துரத்துறாங்க. அதுல ஒருத்தர் தப்பி போயிட்டே, ஒருத்தரை கைது பண்றாங்க. ஏன் கைது செய்யறாங்க என்றால் அந்த நபர் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுல சந்தேகத்தினுடைய அடிப்படையில் கைது பண்றாங்க. யாரு? மன்னார் மாவட்டத்தில் பேசாலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுடைய போலீஸ் ஆட்கள் கைது பண்றாங்க. இப்ப ஒரு நபர், அவர் நல்லவரோ கெட்டவரோ மோசமானவரோ ஆபத்தானவரோ யாராகவும் இருக்கட்டும், அவரை கைது பண்ணினா போலீஸ் அதே போல உயிரோட எங்க கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது. இப்ப அவர் ஒரு தவறு செய்த ஒரு மோசமான ஒரு நபரா இருக்கட்டும். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோமா, நாங்க கண்ணால பார்க்கையில் அவர் போதைப் பொருள் வச்சிருந்தேரா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியா. ஆனா ஒரு உதாரணத்துக்கு அந்த நபர் ஒரு மோசமான நபருண்டா, காவல்துறையினுடைய வேலை என்ன? அவரை அதே உயிரோட பிடிச்சது போல அவரை விசாரிச்சு அவர் தவறு செய்தே இருந்தா அதுக்கான ஆதாரங்கள் இது எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் அந்த நபரையும் ஆஜர்படுத்தி அதுக்கான சாட்சியங்களையும் கொடுக்கணும். ஆனா இங்க என்ன நடந்திருக்குண்டா, நேற்றைய முன்தினம் வியாழக்கிழமை பின்னேறம் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் அதாவது காலையில வியாழக்கிழமை பின்னேறம் கைது பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில நேற்றைய தினம் அவர் உயிரோட இல்லை, இறந்த நிலையில அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் என்னண்டபடி இறந்து போவீர்? அவர் வயசு போனவர் பரவாயில்லை, அவரினுடைய வயது 34 வயது, ஒரு கம்பீரமான நபர். யோசிச்சு பாருங்கள், இது முதல் சம்பவமாண்டு கேட்டீங்கன்னா இலங்கை நாட்டில் இல்லை. இது போல பல சம்பவங்கள் பல காவல்துறை நிலையங்கள்ல இது போல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. முக்கியமா தமிழர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல நிறைய தடவை நடந்திருக்கு. உண்மையா என்னைய பொறுத்த மட்டும் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், மனிதனுக்கு இன்னொரு மனிதனினுடைய உயிர் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. சில நாடுகளில் நீதிமன்றத்தில் அதாவது ஒரு நபர் தவறு செய்திருந்தா அதுக்கான தண்டனைகள் சட்டத்தின் அடிப்படையில் தண்டனைகள் எங்க கிடைக்கும்னா நீதி அரசர் தான் கொடுப்பேர், அது நீதிமன்றத்தில். ஆனா சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட இந்த உயிரை எடுக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் ஒரு நபர் உயிரை என்னென்று மனுஷன் எடுக்க முடியும்? அது எப்பேற்பட்ட பாவம் யோசிச்சு பாருங்க. எந்த சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தா கூட நாங்க எல்லா சமயமும் என்ன சொல்லுது, இன்னும் ஒரு நபரினுடைய உயிரை எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அது மிக மிக பாவமான செயல். அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தாலேயே அப்படி செயற்படுறதுக்கு மிக மிக யோசிப்பாங்க. அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு ஒரு நீதியரசர் ஒரு நபரினுடைய உயிரை எடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்க வேண்டுமெண்டா அவங்களே அதை கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு காவல்துறையில ஒரு நபர் உயிரிழக்கிறேன்டா அதுக்கான முழு பொறுப்பும் யார்? அதை காவல்துறை. அப்ப அந்த தாய் கத்தி குளறி அழுகிறாங்க நீதி கேட்டு. அது தாய்க்கு தன்னுடைய மகன் தன்னுடைய பிள்ளை அது நல்லவனோ கெட்டவனோ, காக்காவுக்கு தன்னுடைய குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரிக்கு கவலையாதான் இருக்கு. இப்ப உண்மையா அவர் தவறு செய்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும் காவல்துறை? அதுக்கான ஆதாரங்கள் அதுக்கான சாட்சியங்கள் இதெல்லாம் அவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அங்க நிரூபிச்சிருக்கணும். அப்ப நீதிமன்றத்தில் நீதி அரசர் அதற்கான தண்டனையை கொடுத்திருப்பார். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? நபர் உயிர் இல்லாம இருக்கு. இப்ப இந்த தாய் குற்றச்சாட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. நீதியரசர் என்ன செஞ்சிருக்கிறா, நீதிபதி நேற்றைய தினமே அந்த காவல்துறை நிலையத்துக்கெல்லாம் போய் அந்த உயிரிழந்த இடத்தையெல்லாம் பார்த்து சில விஷயங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். உண்மையாகவே இதுக்கான சற்றியான நீதி நிலைநாட்டப்படணும். ஏனென்றா ஒரு மோசமான ஒரு தவறு செய்த நபராக இருந்தா அந்த நபர் இந்த நாட்டுக்கு
வரி கட்டுறீர். ஏன் இந்த அரசாங்கம் செயல்படுறதுக்கு வரி காசு பணம் எடுக்குது இந்த அரசாங்கம். உண்மையான அரசாங்கத்தினுடைய சேவை எப்படி இருக்கணும்டா, அந்த மோசமான செயல் செய்யக்கூடிய ஒரு கொலைகார நபராக இருந்தா கூட அந்த நபரையும் திருத்தி சிறந்த வாழ்க்கையை கொடுக்குமாக இருந்தா அது ஒரு சிறந்த அரசாங்கமா இருக்கு. ஆனா ஒரு நபரினுடைய உயிரை எடுக்குமா இருந்தா அது மோசமான அரசாங்கம். நான் அரசாங்கத்தை குற்றம் சுமத்த வரையில் அரசாங்கம் இது போல செயற்பாடுகள் காவல்துறையில நடக்குதாக இருந்தா அதை கவனிக்கணும், அதை தடுத்து நிறுத்தணும், நீதி நிலைநாட்டப்படணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். தாய் தன்னுடைய பிள்ளை இழந்து மன்னார்ல கதறி குளறி அழுகிற அந்த விஷயத்தை கேள்விப்படும் போது எனக்கு இதயமே ஒரு நொறுங்கி போற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது என்னண்டா, ஒரு மாணவி மன்னார்ல இல்லை யாழ்ப்பாணத்துல 2ஆம் மாடியில இருந்து குதிச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, 2ஆம் மாடியில. நல்ல வேளை அந்த மாணவி உயிர் போக இல்லை, உயிர் தப்பிட்டாங்க, படுகாயம். ஏன், என்ன பிரச்சனை, என்ன சிக்கல், ஏதாவது காதல் பிரச்சனையா, ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாருமே மிகப்பெரிய நம்பிக்கையை விதைக்கணும். இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகுது. ஏனென்றா அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்க போகும்போது, அந்த மாணவி முல்லைத்தீவை சேர்ந்த மாணவி யாழ்ப்பாணத்தில் உடுவில்ல ஒரு பிரபல்யமான பாடசாலையில் படிக்கிறாங்க. அப்போ ஒரு விடுதியில் தங்கி தான் படிக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சில நாட்களுக்கு முதல்ல ஒரு போட்டி ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு விளையாட்டு போட்டி, ஏதோ ஒரு போட்டி. அதில் அந்த மாணவி 1ஆம் இடம், ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்போ அந்த சக மாணவிகள் என்ன செஞ்சுருக்காங்கடா, நீ 1ஆம் இடம் தானே, நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் தானேன்ட்டு ஆளை அந்த மாணவிகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்திருக்காங்க. இது இந்த மாணவிக்கு கொஞ்சம் மனவேதனை, ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தின காரணத்தினால முடியாத கட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்கடா, அந்த மாணவி 2ஆம் மாடி, அவங்க தங்கி இருக்கிற விடுதியில் 2ஆம் மாடியில இருந்து குதிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மோசமான செயல். இப்போ அந்த மாணவியினுடைய உயிர் பிரிஞ்சிருந்தா, நல்ல வேளை உயிர் தப்பிட்டாங்க. இந்த விஷயம் நான் சொல்றேன், நான் சும்மா கற்பனை பண்ணி கதைக்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த மாணவி காவல்துறை, அதாவது இந்த விஷயத்தை விசாரிச்ச அந்த போலீஸுக்கு கொடுத்த வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா யோசிச்சு பாருங்கள், இது மிக மிக தவறான எண்ணம், தவறான செயல், தவறானது. வாழ்க்கையில் சிறிய தவறு இல்லை, மிகப்பெரிய வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா கூட மாணவர்களினுடைய மனதில், எண்ணத்தில், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் எப்படியான ஒரு நம்பிக்கையை விதைக்கணும்டா, எழுந்து வரணும், அதை அந்த சவாலை நாங்கள் எதிர்கொள்ளணும் என்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கணும். ஆனால் இன்றைக்கு ஓட்டப்போட்டியில் 1ஆம் இடம் பெற்றதுனால மாணவர்கள் விலகி இருந்தாங்கன்றதுக்காக ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்கண்டா, மிகப்பெரிய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இன்னும் சந்திக்க வேண்டியிருக்கு, சவால்கள் எல்லாம். அதை சந்திக்கும் போது என்னென்ன அந்த தன்னம்பிக்கை, தைரியம், அதை எப்படி இவங்களால சமாளிக்க முடியும்? மோசமான தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டு கேட்டிங்கன்னா போதை பொருள், அது இதுன்ட்டு கண்ட கர்மம், ஏகப்பட்ட விஷயங்கள் போகுது. அதனால பெற்றோர்களே, ஆசிரியர்களே, அதிபர்களே, நண்பர்களே, தங்கச்சிமார், தம்பிமாரெல்லாம் நம்பிக்கையை மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல, இந்த பூமியில நான் சாகிறதுக்கு பிறந்தாள் இல்லை, வாழ்றதுக்கு பிறந்தாள், சாதிக்கிறதுக்கு பிறந்தாள். நம்பிக்கையை விதைச்சு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இந்த பூமியில, தேசத்துல வைத்தியராக, இன்ஜினியராக, சிறந்த மனிதராக, சிறந்த நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக வாழணும் என்று நினைக்கணுமே தவிர சாகணும் என்ற எண்ணம் வரவே கூடாது. நீங்க இந்த பூமியில பிறந்தது எப்பவோ ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போக தான் போறீங்க. ஆனா அந்த உங்களோட இறப்பு இயற்கையான முறையில் இருக்கணும். செயற்கையான முறையில் நீங்களா தேடிக்கொண்டா அது மிக மிக தவறான முன்னுதாரணம், தவறான செயல், தவறான எடுத்துக்காட்டு. அதுக்கு எந்த ஒரு ரீதியிலையுமே கூட மனதில் அந்த தவறான எண்ணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த 2 விஷயத்தையும் இன்றைக்கு இலங்கையில கதைக்கக்கூடிய, முக்கியமா மக்களுக்கு, மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய 2 விஷயமா நான் இன்றைக்கு பார்த்து நான் கதைக்கணும்னு நினைச்சேன். நன்றி சொந்தங்களே.